சல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்ற நிகழ்ச்சி நம்ம ஆண்டவர் அளித்த சட்டங்களை பற்றி விதிகளை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். உலகில் எத்தனையோ விதமான சட்டங்கள் இருந்தன அந்த காலத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு சென்ற நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம். நாடுகளில் பார்த்திங்கன்னா அரசர்கள் ஏற்றுறாங்க, இல்லை அந்த அந்த அமைப்பினுடைய அரசியல் அமைப்பினுடைய தலைவர்கள் சட்டங்களை ஏற்றுறார்கள். இப்படிலாம் ஏற்றின சட்டங்கள் நிறையா இருக்குது உலகத்தில், தற்காலத்திலையும் கூட இருக்குது. ஆனால் எல்லா சட்டங்களுக்கும் நம் திருமறையில் ஆண்டவர் கொடுத்த சட்டங்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், அந்த சட்டங்கள் சட்டங்களாக இருக்குது. ஆனால் நமது வேதாகமத்தில் கொடுத்த சட்டங்கள் சட்டம் யார் கொடுத்தாங்களோ அந்த லா கிவர், அந்த கிரியேட்டர் ஆஃப் த லாஸ், அவருடைய தன்மையை, அவருடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரை நமக்கு சொல்லுது. இப்போ ஆண்டவர் எப்படியாக அடிமைகளை பற்றிலாம் கவலைப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடிமைகளுக்காக சட்டம் வேறு கண்ட்ரியில் கூட இருக்கலாம், வேறு சட்டங்களில் கூட. ஆனால் அடிமைகளை பற்றியும் ஆண்டவர் கவலைப்படுகிறார், எளியவர்களை பற்றி கவலைப்படுகிறார் என்றால் அது அவருடைய குணாதிசயங்களை தான் நம்ம காட்டுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சட்டங்களை பார்க்க போகிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கார். நம்ம ஒரு சந்திப்போம் வாங்க. சென்ற நிகழ்ச்சியில் நம்ம நீங்கள் அழகாக சொன்னாங்க, எப்படியாக மற்ற நாடுகளில் மற்ற இனக்குழுக்களுக்குள்ள சட்டங்களுக்கும் இன்றைய நம்ம வேதத்தில் உள்ள சட்டங்களுக்குள்ள வித்தியாசத்தை பற்றி. இப்போ அதில் ஒரு நம்ம அடிக்கடி கூட சொல்லியிருக்கோம் பல நிகழ்ச்சிகளில், எப்படியாக பைபிளில் உள்ள தேவன் சொன்ன சட்டங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு, இல்லையா? ஆங்கிலத்தில் மாரல் லாஸ், சிவில் லாஸ், செரிமோனியல் லாஸ் அப்படின்னு சொல்கிறது. மாரல் லாஸ் என்றால் அந்த ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட சட்டங்கள். சிவில் லாஸ் என்றால் நடைமுறையாக அன்றாட வாழ்க்கைக்கு, அப்புறம் அரசு எப்படி நடக்கிற அந்த அப்பப்பட்ட சட்டங்கள். அப்புறம் செரிமோனியல் லாஸ் தான் நீங்கள் ஏற்கனவே சொன்னாங்க, பைபிளையும் விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ப்ரீஸ்ட்லி லாஸ் முக்கியமாக அந்த காலத்தில். இப்போ ஆசரிப்பு கூடாத பற்றி கூட நீங்கள் சொன்னாங்க, இப்போ ஆசரிப்பு கூடாது கிடையாது. அதை பற்றிய சட்டங்கள் அந்த செரிமோனியல் லாஸ். ஆனால் அந்த ஒழுக்கவியல் சட்டங்கள் என்றைக்குமே மாறாதவைகள். நம்ம 10 கட்டளை பற்றி கூட நிறையா பார்த்தோம். நம்ம அதை யாருமே மாற்ற முடியாது. இப்போ ஒருவேளை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால், இன்றைக்கு ஓரின சேர்க்கை பற்றி பேசுகிறாங்க. அது நாட்டுக்கு நாடு சட்டம் மாறுபடுது. ஆனால் நம்ம அப்படி பார்க்கவே முடியாது. நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால் நம்ம அந்த காலத்தில் தேவன் என்ன சொல்லியிருக்கா, அது பாவம் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நம்ம நடைமுறையில் நம்ம கடைபிடிக்கணும். அது மாறவே மாறாது. விபச்சாரத்துக்கு கூட நாட்டுக்கு நாடு, ஆமாம், காலத்துக்கு காலம் சட்டங்கள் மாறுகிறது. இந்தியாவிலும் கூட அந்த சட்டங்கள் இப்போ இனிமேல் லிபரல் ஆக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் விபச்சாரம் தண்டனைக்குரிய சட்டமாக இருந்து இப்போல்லாம் அது மாற்றப்படுது. அப்போ தனி மனிதர்களுக்காக இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு பீரியடில் நம்ம அப்படி நினைக்கிறோம், இப்போ தான் சட்டம் மாறி. இப்போ சட்டம் மாறல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பாகவே இந்தியாவின் சில நகரங்களிலே அரசாங்க அனுமதியோடையே விபச்சாரம் நடைபெறக்கூடிய சில நகரங்கள் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே. இன்னைக்கு புதுசாக உருவாகலை. அப்போ ஒரு இந்திய தேசத்துக்குள்ளேயே ஒரு நகரம் அரசாங்க அனுமதியோடு அதை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிறது. அப்போ இது புதுசாக எதுவும் வரல. ஒழுக்கவியல் சட்டங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தனிநபருக்கு தகுந்து மாற்றப்படும், காலங்களுக்கு தகுந்து, நபர்களுக்கு தகுந்து மாறிக்கிட்டே இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வந்தப்போ கூட நீங்கள் இப்போ எல்லாருமே அதுக்கு நிப்பாட்டி வச்சாங்க. இப்போ தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில், அதாவது சின்ன பெண்களை அவருடைய ஆடைகளை தொடுவதெல்லாம் தவறு இல்லை என்பது போல ஒரு தீர்ப்பு வந்தது. அப்புறம் அந்த உச்ச நீதிமன்றமே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்போ அதனால இப்போ என்ன ஆகுன்னா, இப்போ இளம் பருவத்தினர் கோஎஜுகேஷன் படிக்கிறாங்க. அப்போ சட்டமே அப்படி இருக்குது, நமக்கு தீர்ப்பு அப்படி இருக்குது, அப்போ ஏன் அந்த கூட படிக்கிற அந்த பிள்ளையோட ட்ரெஸ்ஸை தொட்டா என்னன்ற அளவுக்கு ஆகி போயிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அது மாதிரி மாறிக்கொண்டே இருக்குன்னா, நமக்கு வேதம் சொல்கிறதா நமக்கு அடிப்படை. வேதத்தின் சட்டங்கள் அந்த ஒழுக்கத்தை போட ஒரு காம்ப்ரமைஸ், எதுவுமே சமரசமே கிடையாது. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லிக்கார் அப்படிதான் நம்ம நடக்கணும், இல்லையா? நபர்களுக்காக சட்டம் மாறுது. விசாரம் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுங்கிறது தான் சட்டம். அது திருமணத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த பந்தங்களும் அது பாவம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. தனிநபர்கள் செய்கிறாங்க அல்லது தனிநபர்கள் இந்த பாவத்துக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேதாகம சட்டங்கள் ஒருபோதும் மாறாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பைபிள் சொல்றது அது சொன்னது தான். அது காலத்துக்கு காலம் ஒருவேளை சட்டப்பூர்வமாகவே அங்கீகாரம் இருந்தாலும், நமக்கு சட்டமே, நாட்டினுடைய சட்டம் அங்கீகரிச்சா கூட இன்னொரு 10 வருஷமோ 50 வருஷமோ போய் நாடே இதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாதுன்னு சொன்னாலும் கூட வேதாகம அடிப்படையில் கடவுள் பார்வையில் அது தவறுதான் அப்படிங்கிறது பைபிள் தெளிவாக சொல்லுது. நீங்கள் இப்போ சொன்னாங்க, இப்போ இந்த விபச்சாரம், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவை பற்றி நாங்கள்லாம் கொஞ்சம் இள வயதில் இருக்கிற சமயத்தில் அந்த லிவிங் டுகெதர்ன்ற கான்செப்ட் மேல்நாட்டிலேருந்து கொஞ்சம் நமக்கு வர ஆரம்பிச்சது. அப்போ அதை பெருசிய பாவமாக தப்பாக தான் எல்லாருமே பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வர நார்மலைஸ் பண்ணது மாதிரி அதை பேஸ் பண்ணி கூட இது தப்பா ரைட்டான்னு கோர்ட் வரைக்கும் போய் இது வாங்கிட்டு வராங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
21 வயது நிரம்பிய ஆணோ பெண்ணோ அவங்க விரும்பினவங்களோட அவங்க வாழலாம், அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்கும். இது வந்து அதான் இந்த நடைமுறை, இது அதை நாம விமர்சிக்கிறது இல்லை. ஆனா வேதாகம் என்ன சொல்லுதுன்னு நம்ம தெளிவுபடுத்துறோம். வேதாகமும் திருமணத்துக்கு வெளியே எந்த உறவும் அது சரியானதல்ல, அது அந்த அறம் சார்ந்தது அல்லன்னு பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதுதான் நாம சொல்ல முடியும். தனிநபர்கள் நீ செய்கிற தப்பு அவங்க செய்கிற தப்புன்னு நம்ம சொல்ல போல, ஆனால் வேதம் அடிப்படையில் தவறானது தான் அப்படின்னு பைபிள் தெளிவுபடுத்துது. அதாவது திருமணத்துக்கு வெளியே எந்த உறவும் பாவம் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால அதை நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு அரசாங்கமே நமக்கு அனுமதி கொடுத்துட்டாலும், நடைமுறையில் நம்முடைய கல்ச்சரே அப்படி மாறிட்டாலும், எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும், வேதாகம வசனங்கள் வேதாக அடிப்படையில் அது பாவம் தான் அப்படின்னு புரிஞ்சு. இதே தான் வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அது ஒரு இணைச்சேர்க்கையாக இருக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய இன்ஷியல் சொல்கிறாங்க, LGBTQ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது ஒருவேளை நடைமுறையில் அவங்களுக்கான உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம், அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு நடைமுறை உங்களுக்கு ஒத்துக்கிட்டாலும், பரிசுத்த வேதாகமத்தினுடைய சத்தியம் அப்படிங்கிறது மாறாதது தான். அது எந்த அடிப்படையிலையும் ஒரு ஆணோடு ஆணோ பெண்ணோடு பெண்ணோ அல்லது திருமணத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய உறவுகளையோ அனுமதிப்பது இல்லை. வேதாகம அடிப்படையில் அது பாவம் தான். அதுதான் நான் இந்த சமயத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம்தான் இது. அதாவது நமது போதகர்கள் கூட வந்து விசுவாசிகளை வந்து தப்பாக வழிதிருக்கிறார்கள் பைபிளில் சொல்லப்பட்ட விஷயத்தை வச்சே. பைபிளில் வந்து ஒருத்தன் பாவம் செஞ்சானா அது பாவம் தான் சொல்லுது. ஆண்டவர் அந்த பாவத்தை வந்து கண்டித்திருக்கிறார், அதுக்கு தண்டனை கொடுக்குறான்னு தான் சொல்லுது. குறிப்பாக வந்து ஒரு போதகர் தனது நண்பர் இன்னொரு போதரை பற்றி பேசுகிறப்ப, ஒரு காலத்தில் இல்லீகலாக இருந்தது, ஆண்டவர் அதை வந்து எப்படியாவது பண்ணி என்ன பண்ணிடுவாரோ அதை லீகலாக ஆக்கிடுவாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பத்சேபால் விவகாரத்தை அவர் சொல்கிறாரு. வந்து அது எவ்வளோ அபத்தமானதை வந்து ஒரு விசுவாசிகளை மிஸ்கைட் பண்றது பாருங்க. ஆண்டவர் என்னைக்குமே பாவத்தை வந்து அவர் அங்கீகரித்தே கிடையாது. அவர் வந்து விழுந்து அழுதுக்க வேண்டிய அவசியமே இல்லை, தண்டிக்கவும் செஞ்சார்ல ஆண்டவர் வந்து. அதுதான் அப்ப அவர் தண்டிக்கவும் செய்யறாரு, அவனுக்கு அந்த அவனுடைய குடும்பத்துக்கான இதையும் கொடுக்குறாரு, அவர் விழுந்து அதுக்கான பலனையும் அனுபவிக்கிறாரு. கடவுள் அவர் மூலமா முதல் ஆலயம் கட்டப்படுறதே தவிர்த்தார். இன்னும் சொல்ல போனா முதல் ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு தகுதியான நபர் வந்து தாவீது தான். பக்தி அடிப்படையில கடவுளுக்கு உண்மையான மனிதன் அடிப்படையில். ஆனா அவர் செய்த தனி மனித பாவத்தின் நிமித்தம் கடவுள் அவர் மூலமாக செய்யக்கூடிய நல்ல ஒரு உன்னதமான விஷயத்த கூட வேண்டான்ட்டார். நீ செய்யாத உன் பையன் செய்யட்டும் அப்படின்னு. அந்த அளவுக்கு, ஏன்னா ரத்தம் சிந்தினவன் நீ வந்து நிறைய போர்கள்ல நிறைய பேரை நீ ஒருவேளை சண்டை போட்டு தான் கொண்டிருக்க, ஆனாலும் என்னுடைய சாயலா இருக்கிற மனிதன் கொல்லப்பட்டது நிமித்தம் மூலமா கொல்லப்பட்டது நிமித்தம் இத கூட ஆண்டவர் இந்த இதத்தான் வந்து அவர் எவ்வளவு கடவுளுக்கு வந்து நம்ம வந்து என்ன செஞ்சாலும் கடவுளுக்காக நம்ம ஒரு பெரிய கோயில் கட்டிட்டா ஆராதனை பண்ணிட்டா மன்னிச்சிருவார் அப்படிங்கிறது இல்லை. அதாவது தவறு தான். அந்த நேரத்துல அது தாவீது உணர்ந்து ஒரு அரசனாக இருந்த போது அவன் தான் சட்டம் ஏற்றக்கூடிய இடத்துல இருக்கிறான். அவன் வந்து அது தப்பே இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை நான் தப்பு பண்ணலை, அது வந்து நான் மன்னிப்பு கேட்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அரசன் என்றும் பாராமல் தன்னுடைய அரசவையிலேயே அவன் வந்து தீர்க்கதரிசி முன்பாகவே அவன் விழுந்து என்ன செய்கிறான், நான் பாவி அப்படின்னு அறிக்கையிட்டு கடவுளோடு கூட அவன் ஒப்புரவாகிறத பார்க்குறோம். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். தாவீதினுடைய அந்த உண்மை, எப்படி அவர் தன்னை தாழ்த்திக்கிறார், தன்னை வந்து எந்த அளவுக்கு கடவுளுக்கு முன்னாடி விட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அதனால் நீங்கள் சொன்னது மாதிரி அறம் சார்ந்த விஷயத்தில் கடவுள் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி அதுதான் நான் சொன்னேன், ஒரு போதகர் பாவம் செய்கிறாருனோ ஒரு தனிநபர் பாவம் செய்கிறாருங்கிறனாலையோ பாவம் வந்து சரியானதல்ல. அதை தான் நம்ம திரும்ப சொல்ல வரோம். அந்த ஒரு போதகர் இப்படி செஞ்சுட்டாருங்க, போதகர் அப்படி நடந்துட்டாருங்க, இல்லை ஒரு பேசுகிற ஒரு நபர் இப்படி பண்ணிட்டாருங்க, இவ்வளோ பிரபலமான ஒரு நபர் பண்ணிட்டாரு, யார் வேணாலும் செய்யட்டும், அவங்க தனி நபர் உட்பட்டது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வேதம் தேவனுக்கு விரோதமான பாவமாகத்தான் அதை கருதுகிறது. அது மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு கடவுளோடு ஒப்புரவாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உடனே பாவம் செஞ்சுட்டா அவன் முடிஞ்சுது, அவன் அவ்வளோதான் அப்படி நம்ம சொல்லலை. கடவுள் அவ்வளோதான் நரகத்தில் போட்டுரு அப்படின்னு நம்ம சொல்ல. பாவத்தோடு நீ இருந்துடாத, பாவத்தோடு நீ வாழ்ந்துடாத, பாவத்தோடு நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடாத, பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பு, இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தம் சிந்திருக்க, உன்னை மன்னிக்க காத்திருக்கிறார், கடவுளோடு நீ ஒப்புரவாகு அப்படிங்கிறது தான் அங்கே ரொம்ப முக்கியமானது. கடவுள்
உங்களை மன்னிக்கிறது தயாராக இருக்கார். ஆனால் நீங்கள் மனம் திரும்புவதற்கு தயாராக இருக்கணும். அதான் ரொம்ப அது பாவம்னு உணர்ந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும், வெளியே வந்து இனி திரும்ப தொடர மாட்டேன்ற உறுதியோடு நம்ம அதுக்குள்ளே வரும்போது தான் இந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது சிஸ்டர். அது மாதிரி நிறைய சட்டங்கள் நீங்கள் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும், உதாரணத்துக்கு ரொம்ப தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சட்டம் என்னென்னா, பொதுவாக சொல்லுவாங்க இந்த பழைய ஏற்பாட்டு கடவுள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, புதிய ஏற்பாட்டில் கடவுள் வந்து ரொம்ப அன்பானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சரியாக புரிந்து கொள்ளாதனால ஏற்பட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் அந்த புரிதல். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாடு தொடங்கும் போது ஏதேனில் தொடங்கி முழு மனிதகுலத்தினுடைய பிரதிநிதியாகிய ஆதாமில் தொடங்கி, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், ஆதாமில் தொடங்கி ஒரு தனி நபராக இருக்கக்கூடிய ஆபிரகாமுக்கு வந்து அந்த ஆபிரகாமுடைய சந்ததி அப்படிங்கிற அடிப்படையில் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்து இஸ்ரவேலிலிருந்து இயேசு கிறிஸ்து மூலம் முழு 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 மனுகுலத்துக்கும் வருகிறது. அப்போ முழு மனுகுலமாக இருக்கக்கூடிய ஆதாம் பிரதிநிதி, அதிலிருந்து அந்த வரிசை வந்து நோவாவுக்கு வந்து, நோவாவிலேருந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து, குடும்பத்திலேருந்து தனி மனித ஆபிரகாமுக்கு வந்து, ஆபிரகாம்ல இருந்து அது ஒரு யாக்கோபுக்கு வந்து யாக்கோபு தான் 12 அது ஒரு கோத்திரத்துக்குள்ள போய் அது ஒரு நாடாக ஒரு தனி மக்கள் இனத்துக்கு போய் அங்கிருந்து மறுபடியும் முழு மனுகுலத்துக்கு கொண்டு வருகிறது. இதுதான் அந்த வேதாகம நடைமுறை. அதுல குறிப்பிட்ட அந்த இஸ்ரவேல் என்கிற ஒரு இனக்குழுவுக்கு கொடுத்த அந்த சில நடைமுறை சட்டங்களை எடுத்துக்கிட்டு புதிய ஏற்பாடு முழு மனுகுலத்துக்கமான ஒரு ஆன்மீக சட்டங்கள், அது அரசியல் சட்டமோ கிடையாது, அது வந்து ஆன்மீக அடிப்படையிலான காரியங்கள், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை சட்டங்கள் தான் புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கிறது. அப்போ அந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது, பழைய ஏற்பாட்டில் கடவுள் வந்து கண்ணுக்கு கண் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். பொதுவாக கண்ணுக்கு கண்ணுனா ஒரு கண்ணை எடுத்து இன்னும் ஒரு கண் ஒருத்தர்னால போயிடுச்சுன்னா அவரோட இன்னொரு கண்ணை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ எவ்வளோ பழிக்கு பழி வாங்குறது கடவுள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த கால சூழ்நிலை என்ன அப்படிங்கிற நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்போ கூட சமீப நாட்களில் கூட ஒருத்தனை கிண்டல் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊருக்குள்ளே பூந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் வெட்டுற காரியங்களை நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒருத்தன் அடிச்சிட்டாங்கிறதுக்காக அவனை வெட்டி கொள்றதை பார்த்துருக்குறோம். இது மாதிரி அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தவறுக்காகவே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கிறது, வஞ்சம் வச்சு கொள்வது, இப்படியெல்லாம் வந்து நடைமுறையில் இருந்த காலகட்டங்கள். ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டான், ஏதாவது ஒன்று செஞ்சிட்டான் அப்படிங்கிறனால ஒருத்தன் உதாரணத்துக்கு ஒரு கையை வெட்டிட்டான், கையை வெட்டினதுன்றதுக்காக அந்த குடும்பத்தையே எரிச்சிருவாங்க, குடும்பத்தையே கொண்டுருவாங்க. இப்படிப்பட்ட காலங்களில் தான் கடவுள் இந்த சட்டத்தை கொண்டு வர்றார். முதல்ல வந்து வரைமுறைப்படுத்துகிறார். நீ வந்து கட்டுப்பாடற்ற கொலைகளையோ கட்டுப்பாடற்ற தவறுகளையோ நீங்கள் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல வந்து அந்த தண்டனையை வந்து ஒரு லிமிட் பண்ணுறார். ஏன்னா நீ உனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சா நீ அவன் கண்ணை எடுக்கலாம், ஒரு பல்லு போயிடுச்சா நீ அவன் பல்ல எடுத்துக்கலாம் ஒழிய அவனை கொலை பண்ண முடியாது, அந்த குடும்பத்தை நீ இது பண்ண முடியாது, அந்த குடும்பத்தையே நாசம் பண்ண முடியாது, அந்த வேரோடு அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத 4000 வருஷம் முன்னாடி 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரீம் லைன் பண்றாரு. இனி இதெல்லாம் நடைமுறையில் இருந்தது, நமக்கே தெரியும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடைமுறை. ஒருத்தன் வந்து பின்னணியில ஆண்டவர் என்ன யோசிச்சு அதை தான் நம்ம திங்க் பண்ணணும். ஒரு குடும்பத்தையே அழிச்சிருது, ஒருத்தன் வெட்டிட்டான், ஒரு கழுத்துல ஒரு வெட்டு விழுந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த குடும்பமே எரிச்சிருவாங்க, குடும்பத்தையே அழிச்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம நடைமுறையா. ஜாமீன்ல இருந்து வெளியில வரான் ஒரு தண்டனை வாங்கினவன், அவனை வந்து அந்த எந்த குற்றத்தை யாருக்கிட்ட செஞ்சானோ அவங்க வந்து போய் காத்திருந்து கொலை பண்றத பாக்குறோமே. தனிநபர்களை கொன்றது வேற, அந்த குடும்பத்தையே அழிக்கிறது வேற. இப்படியும் நம்ம பாக்குறோம். எத்தனையோ பேரை கேள்விப்பட்டிருக்கோம், வீட்டோட எரிச்சிருவாங்க. அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேருடைய பழிவாங்கலை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பைபிள் வந்து அதை வரைமுறைப்படுத்து. நீ இல்லை உனக்கு கண்ணு போயிடுச்சா ஒரு கண்ணை நீ பிடுங்க முடியும். அப்போ அது வந்து பழிக்கு பழி இல்லை, வரைமுறைப்படுத்துறது. நீ வந்து தரிகட்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, பழிவாங்கல்ல இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒரு கையை வெட்டிட்டானா உனக்கு அதிகபட்சமாக அவனுக்கு தண்டனை ஒரு கையை வெட்டுறதா இருக்கணும். அவன் போய் ஒட்டுமொத்தமாக நீ கருவறுத்துட்டு வர்றது, கருவறுப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அவனை கருவறுத்துருவான்டா அப்படின்னா என்னன்னா சின்ன குழந்தை வரைக்கும் கொண்டுருவாங்க, அந்த குடும்பத்தினுடைய சிறிய குழந்தை வரைக்கும் பழி வாங்குவாங்க, கொண்டுருவாங்க, வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ அதை வந்து கடவுள் வரைமுறைப்படுத்துறதுக்காகத்தான் இன்னையிலிருந்து 3500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லாருன்னா, இல்லை அது வந்து தண்டனையை வரைமுறைப்படுத்துகிறார், அந்த தரிகட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத நாம் இதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த அமுராபி சட்டத்துலையும் இது இருக்குது. நிறைய பேர் இதை கம்பேர் பண்ணுவாங்க. அமுராபியும் வந்து இதே மாதிரி சொல்லியிருக்கிறாரு, ஒரு கண்ணை கெடுத்துட்டா இன்னொரு கண்ணை பிடுங்கணும். ஆனால் அமுராபின் சட்டத்துக்குள்ளேயோ மற்ற சட்டங்களுக்குள்ளேயோ நம்ம போகும்போது இது வந்து சமூகத்தில் இருக்க உயர் மட்டத்தினருக்கு மட்டும்தான் அது முடியும். தாழ்ந்த ஆட்களுக்கு வந்து சட்டம் கிடையாது. அவன் கண்ணை பிடுங்கினே அவன் கண்ணை பிடுங்க முடியாது.
உயர் மட்டத்தில் இருக்கிறவனுடைய கண்ணை ஏதாவது பிடுங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணலாம், மற்றவனோட கண்ணை பிடுங்க முடியும். இது மற்ற சட்டங்கள்ல இருந்த காரியங்கள். ஆனால் வேதாகமம் அப்படி சொல்லலை. அவன் யாராக இருந்தாலும் தவறு அவன் செய்யும்போது அந்த தவறுக்கான சரியான தண்டனையே அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கணுமே ஒழிய மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத வரைமுறைப்படுத்தி தேவன் அற்புதமான சட்டத்தை அன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி நல்ல ஒரு அருமையான விளக்கம் சொன்னாங்க. யாருக்குமே அந்த பைபிள் வசனத்தை பார்க்குறப்ப சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் அது சமூகத்தில் நிலவி கொண்டிருந்த அந்த காலகட்டங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விடக்கூடாதுங்கிறக்கா லிமிட்டேஷன் பண்றாரு. அதுதான் நம்ம அங்க புரிந்து கொள்றோம். அதிகபட்சம் அவனோட கண்ணை எடுத்துக்கலாம், அதுதான் உனக்கான தண்டனையா இருக்க முடியும் மொழி. அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையா இருக்க முடியும். அவனை கொல்றதோ, ஒரு கண்ணை பிடிங்கிட்டாங்க அவனை கொன்றாத, ஒரு கண்ணை பிடிங்கிட்டாங்க அவன் குடும்பத்தை இது பண்ணிடாத அப்படிங்கிறத வரைமுறைப்படுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்நடை அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, இது வந்து பழைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது விவசாய சமூகங்கள், அங்கங்கே விவசாயம் செய்து சமூகங்கள் இருக்கிற போது அதிகமாக அந்த கால்நடைகள்னால வந்து விபத்துகள் ஏற்படுறது ரொம்ப வாடிக்கையாக இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக அந்த எஸ்னூன்னா அவருடைய அந்த சட்டங்களில் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு காளை மனிதனை முட்டி கொன்றால் அந்த உரிமையாளர் ஒரு குறிப்பிட்ட தொகையை அபராதம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு சட்டம் அங்கே இருக்குது. எங்கள் இந்த எஸ்னூனா அப்படிங்கிறதுல அந்த சட்டத்தில் வந்து இருக்குது. ஒரு காளை வந்து முட்டிருச்சு, ஒருத்தனை ஒரு முட்டி கொன்றுச்சு ஒரு ஆளை. அப்போ என்ன பண்ணணும், இந்த காளையை வச்சிருக்க உரிமையாளர் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த இதுக்கு கொடுத்துடலாம், அந்த ஆளை இறந்தவரோட குடும்பத்துக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது ஒரு சட்டமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக பைபிள் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப விவரமாக அந்த காரியத்தை இன்னைக்கு நடைமுறை சட்டத்துக்கோடு இணைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்யுது. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து காளை ஒருவனை முட்டிருச்சு அப்படின்னா, குன்றுச்சு அப்படின்னா, அந்த முதல்ல அந்த மிருகம் கொல்லப்பட வேண்டும். இது ஃபஸ்ட்டு பைபிள் நமக்கு சொல்லுது. அது வந்து எதேச்சியாக நடந்திருந்தா இமீடியட்டாக என்ன செஞ்சுங்க, அந்த மிருகத்தை கொன்றுங்க அப்படிங்கிறது முதல். இது ரெண்டாவது, அது அடிக்கடி முட்டக்கூடியதுன்னு தெரிஞ்சுமே அவன் அசால்ட்டா விட்டுருந்தானா அந்த ஓனருக்கே மரண தண்டனை கொடுக்கணுங்கிற அளவில் பைபிள் வந்து வசனத்தை நமக்கு சொல்லுகிறத பார்க்குறோம். யாத்ராம புஸ்தகத்தில் 21, 29 நம்ம படிக்கும்போது 28லையும் 29லையும் இந்த வசனங்களை வந்து நம்ம தெளிவாக பார்க்க முடியும். தன் மாடு வழக்கமாய் முட்டிற மாடாக இருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயாவது கொன்று போட்டால் மாடும் கல்லறியப்பட வேண்டும், அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும். பாருங்க, அதாவது இது வந்து அலட்சியம். பைபிள் வந்து ரொம்ப தெளிவா இன்றைக்கும் அது இந்த சட்டம் நமக்கு இருக்கு. அலட்சியத்தினால ஒரு மனிதன் கொல்லப்படுவான் என்றால், ஒரு கொலை நடக்கும்னா அது குற்றவாளின்னு இது பண்ணப்படுது, கிரிமினல் லா இருக்கு. நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட நபர் வந்து குற்றவாளியாக தீர்க்கப்படுகிறார், அவர் வந்து இந்த கொலைக்கு உடந்தை அப்படிங்கிற அடிப்படையில் சேர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து அற்புதமா அது வந்து திட்டமிட்டு சொல்றாரு. பாருங்க, நீங்க சொல்றப்ப எனக்கு இன்னொன்று ஞாபகம். அதாவது நம்ம எல்லாருமே இந்த சட்டங்களின் அடிப்படையில் எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் இப்போ நம்ம ரோட்டில் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம், வந்து நாயை பிடிச்சிட்டு போகிறாங்க. நாயை அது வேணும்னே வந்து நம்ம வீட்டு வாசலில் தான் வந்து அசிங்கம் பண்ணும். அது தெரிஞ்சும் கூட அந்த ஓனரை வந்து விட்டுட்டு பேசாமல் தான் இருப்பாங்க. பல தடவை நம்ம சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்க, யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ, அந்த அலட்சியத்தனம்லாம் எவ்வளோ மோசமானதுன்றது யோசிச்சு பாருங்க. அதான் ஒரு குறிப்பிட்ட தவறு அது அலட்சியத்தினால நடக்குதா, அது தெரியாம அந்த மிருகம் தான் செய்யுது அப்படிங்கிறது. அதுல கொலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை கொல்ற அளவுக்கு ஒரு மிருகம் போயிடுச்சுன்னா அந்த மிருகத்தை நீ விட்டுற வேண்டாம், இனி அடுத்த டைம் இன்னொருத்தனை கொண்டுடலாம். அப்ப ஏன் அந்த மிருகத்தை கொலை செய்யறதுக்கு பண்ண வாடிக்கையாயிரும், அதுக்கு பழகிடும். அப்ப அதனால அதை கொன்றுங்க. ஏன்னா அந்த முற்ற பழக்கம் வந்து ஒரு ஆளை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போகுதுன்னா அந்த மிருகம் வந்து இனி இருந்ததுன்னா பல கொலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல அந்த மாட்டை முதல்ல கல்லெறிஞ்சிரு. இது எதேச்சியா முதல் டைம் நடந்திருக்கு அப்படின்னா, இன்னும் இந்த மாடு முற்ற பழக்கம் இருந்து இவன் கட்டி வைக்கல அப்படின்னா அவனையும் பிடிச்சிட்டு வா. ஏன்னா அவனு இதுல அலட்சியமா இருந்திருக்கான். ஒரு மனிதன் கொல்லப்படுவதற்கு, கொலை செய்வதற்கு அவனும் உடந்தை அப்படிங்கிற அடிப்படையில் அவனுக்கும் இந்த தண்டனை கொடு அப்படின்னு பைபிள் நமக்கு தெளிவுபடுது. எவ்வளவு திட்டமிட்ட ஒரு பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது பொதுவான சட்டம். இதுல வந்து பெரிய மனுஷனா இருந்தா விட்டுரு, சாதாரண மனுஷனா இருந்தா கொன்று, இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. யாரா இருந்தாலும், அது எவனோட மாடா இருந்தாலும் அவனுக்கான தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், இதுதான் நாம வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு சட்டம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக பழைய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனையிலையோ ஆலயத்துலேயோ எங்கேயாவது திருடுனா என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க, கொன்றணும். அப்படிங்கிறது தான் வந்து திருட்டுக்கான தண்டனை வந்து என்னென்னா
கொல்றது அப்படிங்கிறது நிறைய இடத்துல பார்க்குறோம். உதாரணத்துக்கு சில நாடுகளிலும் கூட ஒரு மனிதனை வந்து திருடிட்டான் அப்படின்னா அவனை வந்து கையை வெட்டிடுவாங்க. கையை வெட்டிட்டதுக்கப்புறம் வந்து ஒருத்தன் திருடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் கையை வெட்டியாச்சு. கையை வெட்டினதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை என்ன? அவன் எப்படி வாழ்வான்? அவனை யாரோ ஒருத்தர் சுமக்கணும். இந்த கையை வெட்டிட்டான், அவன் தானா இனி எதுவும் செய்ய முடியாது. அப்போ அவன் மனைவியோ பிள்ளைகளோ அல்லது அவன் பெற்றோரை தான் அவனை சுமக்க வேண்டியது. இப்போ தண்டனை யாருக்கு அப்படிங்கிறது இப்போ பிரச்சனை இருக்கு. இப்போ அவன் கஷ்டப்படுவாங்கிறது உண்மைதான். ஆனா இப்போ அவனை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறது யாரா இருக்கும் அப்படிங்கிற நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஒரு ஒரு தண்டனை. அப்போ திருட்டுலையுமே அவன் எவ்வளோ திருடுனா கையை வெட்டலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவன் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே திருடுனா கையை வெட்டலாம் அப்படின்னு இருக்கும். இல்லை பென்சில் திருடினாலே கையை வெட்டணும். அப்போ திருட்டுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறத ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்குது. திருடினாலே கொன்றுவோம் அப்படின்னா 1 கிராம் திருடினா கொல்லணுமா, இல்லை 1 பவுன் திருடினா கொல்லணுமா, இல்லை 10 பவுன் திருடினா கொல்லணுமா, இப்படின்னு பலதும் இருக்கு. அப்போ பைபிள் வந்து திருட்டுக்கு மரண தண்டனை இல்லைங்குது. அவன் வந்து அந்த லாஸுக்கு அவன் தான் ஈடுகட்டணுங்குது. எந்த லாஸ் அவன் கொடுத்தானோ அந்த லாஸ் அவன் ஈடுகட்டணும். எந்த மனிதனுக்கு இழப்பை ஏற்படுத்தினானோ அந்த இழப்புக்கு 4 மடங்கு அவன் திருப்பி கொடுத்து தீர்ற வரைக்கும் அவன் செயல்படணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போது பைபிளுடைய அந்த தண்டனை அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமானது மட்டுமில்லை, அவனுக்கான தண்டனை கிடைக்குது. கரெக்டாக கிடைக்குது. ஆண்டவர் இரக்கமுள்ளவராகவும் இருக்கு. அதுதான் இங்கே ரொம்ப பார்க்கணும். அதாவது அவன் திருந்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதில் 4 மடங்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாட்டை திருடிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் 4 மடங்கு திரும்பி கொடுக்கணும். 4 மாடை கொடுக்குற அளவுக்கு அவன் உழைக்கணும். 4 மாடை கொடுக்குற அளவுக்கு அவனோட வாழ்க்கையில் இருக்கிற சொத்துக்கள் பிடுங்கப்படணும். 4 மடங்கு நான் 1 பவுன் நீங்கள் சொன்ன மாதிரி 1 பவுன் அவன் திருடினாலும் 4 பவுன் அவன் சேர்த்து கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் கடவுள் வந்து ரொம்ப அற்புதமாக யாத்திராகமம் 22:1 வந்து அந்த வசனத்தை வந்து தெளிவுபடுத்துறாரு. அதை வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை, ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். பாருங்க, அப்போ கடவுள் இதை ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. 4 மடங்கு திரும்ப கொடுக்கணும். நாலத்தனையா இப்போ சகை அந்த வார்த்தையை சொல்லும்போது நான் வந்து நாலத்தனையா அதை திரும்ப கொடுத்துட்றேன், நான் யாரையாவது அநியாயமா நான் வாங்கியிருந்தேன்னா அதை 4 மடங்கு நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது திருட்டுக்கு சமானம். உதாரணத்துக்கு அநியாயமாக சம்பாதிக்கிறது கூட, லஞ்சமாக வாங்குறது கூட நீங்கள் நியாயமாக கடவுள் முன்னாடி நீங்கள் நிற்கணும் அப்படின்னா நாலத்தினே திரும்ப கொடுக்கணும். அதுதான் சரியான தண்டனை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பைபிள் அதை நம்ம கற்றுக் கொடுக்குறது. அப்போ நேர்மையாக இருக்கணும், திருடக்கூடாது. நம்ம திருடுனா அது 4 மடங்கு நமக்கு இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் பைபிள் சொல்லுது. 10 கட்டங்களே திருடாத இருப்பாங்க, கடைசியாக சொல்லிட்டாரு. ஆனால் நடைமுறையில் இவங்க வந்து ஒரு சின்ன திருட்டு கூட அரசு இருக்குல்ல, அரசு நடக்கும்போது ஆபத்து களவு செய்யாத இருப்பாங்கிற பொதுவான சட்டம், அது மாரல். அதுக்கு தண்டனை கிடையாது. அது கடவுள்கிட்ட தான் தண்டனை இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தான் கடவுள் வந்து அது கடவுளுக்கு நமக்குமானது. கடவுள் நம்மளை மன்னிக்க கூட செய்யலாம். ஆனால் உலகம் மன்னிக்காதுல்ல. உலகத்துல நான் ஒருத்தங்கிட்ட திருடிட்டேன், நான் கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப அதுக்கு என்ன தண்டனை உலகத்துல எனக்கு அப்படின்னும் போது உலகம் என்ன தண்டனை நமக்கு நியமிக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அங்கதான் ஆண்டவர் வந்து தன்னோட சட்டத்தை ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. அவனுக்கு வந்து கையை வெட்டுறதோ அவனுக்கு வந்து தலையை வெட்டுறதோ தண்டனை கிடையாது. அவனுக்கு அது தண்டனையாகவும் இருக்காது. அவன் ஒருத்தன் கொலை பண்ணுறதுலையும் அது தண்டனை கிடையாது. அவன் கையை வெட்டிட்டா கூட அது அவன் குடும்பத்துக்கு பாரமாயிரம். அவன் வேலை செய்ய மாட்டான், ஜாலியாக உட்காந்து திங்கிறதுக்கு தான் அவனுக்கு வந்து நம்ம வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்றோம். அதனால அவனை என்ன பண்ணு, வேலை செய்வீங்க, 4 மடங்கு திரும்பி கொடுக்க வைங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் உழைக்கணும். அவனுக்கான தண்டனையே அதுதான் மிக பெருசு. அவன் ஒரு 1000 ரூபா திருடினா 4000 ரூபா கொடுத்தான்னு வைங்களேன், அடுத்த டைம் இன்னொரு இடத்துல திருட மாட்டான்ல. திருட மாட்டான். ஏன்னா நம்ம திருடினா திருப்பி அத்தனை மடங்கு நம்ம திரும்ப கொடுக்கணுமே, உழைக்கிறது அதுக்காக செய்யாம இருப்பான். அப்போ அதுதான் இங்கே நம்ம உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இப்போ லஞ்ச ஊழலில் மாட்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண வேண்டாம். அவர் இருக்கிற சொத்தை 4 மடங்கு பிடுங்கிட்டாலே அதுக்கப்புறம் லஞ்சம் வாங்குறது ரொம்ப யோசிப்பாங்கல்ல. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து லஞ்சம் அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு 3 வருஷம் ஜெயிலு, ஒரு 2 வருஷம் ஜெயிலாம் ஜெயிலில் போய் இருந்துட்டு வந்துடுறாங்க. அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணா அந்த சொத்தை மட்டும் தான் பறிமுதல் பண்ணாங்க, 4 மடங்கு திருப்பி கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லும்போது அப்போ அந்த மனிதன் வந்து லைஃப் லாங் மாட்டிக்குவான். அப்போ அங்கே தான் வந்து வேதாகம சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து இன்றைக்கும் அது நடைமுறைக்கு வந்து சரியானதாகவும் ரொம்ப அற்புதமானதாகவும் இருக்குது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். நேர்களே, வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள சட்டங்கள், அதாவது ஆண்டவரால் தேவாதி தேவனால் கொடுக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாமே இன்றைக்கும் வந்து நமக்கு பொருந்துவதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நீதி
அவருடைய ஆண்டோடைய நீதி என்பது நமது நீதியை விட அது வேறு விதமாக தான் இருக்கும். ஏன்னால் அவர் இரக்கம் உள்ளவர். இன்னும் ஒவ்வொரு குற்ற செயலுக்கும் எப்படியாக அவர் சட்டங்களை ஏற்றிருக்கிறார், அதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறார் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து அடுத்த வாரம் இதே மாதிரி இந்த சட்டங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எனவே நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். சால்வேஷன் டிவியையும் தவறாமல் நீங்கள் பாருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்துல கஷ்டப்படுறவங்க ஏழைகளுக்கு நீ என்ன செய்யாத, வட்டி வாங்காத. இப்போ சமீபத்தில் ஒரு சிட்டிங் ஜட்ஜே சொல்லியிருக்காரு, நீதித்துறை நேர்மையானதாக இருக்குன்ற நீங்க நினைக்க வேண்டாம்னு சொல்லி. மனித உயிரைத்தான் எடை போடுது. அதாவது பொதுவாக மற்ற சட்டங்களெல்லாம் சொத்துக்களுக்கும் அங்கே ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கும்போது